லைகா பட நிறுவனத்தின் ரூபாய் 5.24 கோடி சொத்துக்களை முடக்க கோரி நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கில் லைகா நிறுவனம் ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த விஷால் வழக்கினுடைய பின்னணி மற்றும் தற்போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் விஷால் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவில் தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி பட நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவான கண்டக்கோழி 2 திரைப்படத்தினுடைய தமிழ் மற்றும் தெலுங்கு திரையரங்க மற்றும் சாட்டிலைட் வெளியீட்டு உரிமைக்காக லைகா நிறுவனத்துடன் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதாவது 23,21 லட்சம் ரூபாய் அளவிற்கு இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த படத்தை உரிமம் பெற்ற லைகா நிறுவனம் 12% ஜிஎஸ்டி தொகையை செலுத்தாததால் அதனுடைய அபராதத்துடன் சேர்த்து 4,88 லட்சம் ரூபாயை தான் செலுத்தி இருப்பதாக விஷால் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல இடங்களில் கடன் பெற்று 500 கோடி ரூபாய் செலவில் கமல் நடிக்கக்கூடிய இந்தியன் 2 படத்தை தயாரித்து வரக்கூடிய லைகா நிறுவனம் அந்த படம் சரியாக ஓடவில்லை என்றால் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். அப்போது தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகை கிடைக்காமல் போய்விடும் என்று மனுவில் அச்சம் தெரிவித்திருக்கிறார். மேலும் லைகா நிறுவனம் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் என்பதால் நிறுவனத்தை மூடிவிட்டு தயாரிப்பாளர் வெளிநாடு செல்வதற்கு தப்பிப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தான் செலுத்திய ஜிஎஸ்டி மற்றும் அபராத தொகையை வட்டியுடன் சேர்த்து 5,24,10,000 ரூபாயை அதற்கான உத்தரவாதத்தை செலுத்த வேண்டும் என்று லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவில் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு முடியும் வரை ஆர்பிஎல் வங்கியில் லைகா நிறுவனம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் விஷால் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் இந்த மனுவுக்கு ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.